ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வருஷம் வழங்குறாங்க. அந்த வகையில் இந்த இப்போ வரப்போகிற 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு எப்போது வழங்கப்படும் அதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கிவிடுவோம் அப்படின்ற மாரி. ஸோ கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர் பார்த்தா பேட்டி அளிச்சிருக்காரு. ஸோ ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்கியிருப்போம். அதேமாரி ஜனவரி முதல் வாரத்தில் டோக்கன் கொடுப்போம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னமான பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், என்னமான பொங்கல் பரிசு கிடைக்கும், அதுக்கான எந்த அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ பொங்கல் தொகுப்பு பொறுத்த வரைக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்படும். அதுக்கு எல்லாமே தயாராக இருக்குது அப்படின்ற மாரி அவர் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸோ ரொக்கம், அதாவது அமௌண்ட்டு வழங்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கீங்க. அதாவது எல்லா அரசியல்வாதியிலையுமே பார்த்தா மினிமம் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ தமிழக அரசுக்கு வலியுறுத்திருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் தகவல் கொடுத்துட்டு வராங்க. அதாவது 2026 பொங்கல் பண்டிகைக்காக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரொக்கம் பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிட்டிருக்காங்க. டோக்கன் விநியோகம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வீடுடாக நடைபெறும். ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இதெல்லாமே பார்த்தா அன்அஃபிஷியலாக தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்தித்தாள்களையும் சரி நிறையா நியூஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியலாக உங்களுக்கு தமிழக முதல்வர் அவள் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கட்சி தலைவருமே தெரிவிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட்டு ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வெளியிட்டிருக்காங்க. மேபி நம்ம பார்த்தா இன்னும் இந்த நெக்ஸ்ட் வரப்போகிற வீக்கில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. எப்போ அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருவாங்க. ஸோ பொங்கல் என்னமான பரிசு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பொருட்களை வழங்க போகிறாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தா அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது எவ்வளோ அமௌண்ட்டு வரப்போகுது அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலை 2026 வரப்போகுது. அதனால் ஸோ வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அஃபிஷியலாக வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். ஸோ இப்போதைக்கு அப்டேட்டை இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் தெரிவிங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.